ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த லெசனில் இருக்க 5 மார்க் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். இப்போ வாங்க நம்ம டயக்ராம் பார்க்கலாம். இப்போ டயக்ராமில் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் கொடுத்துருக்காங்க. டைபோல் அப்படின்னாவே நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ்க்கு பாஸ் ஆகும். ஓகேவா? நெகட்டிவ் சார்ஜ் -q, இதுக்கு ஏன்னு பேர் கொடுத்துருக்கோம். பாசிட்டிவ் சார்ஜ் +q, இதுக்கு பின்னு பேர் கொடுத்துருக்கோம். சென்டர் பாயிண்ட் வந்து O அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இதோட டிஸ்டன்ஸ் A, இதோட டிஸ்டன்ஸ் A, மொத்தமாக இருக்க லென்த் வந்து 2a. இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது அந்த மிட் பாயிண்ட் Oக்கும் Pங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸை நம்ம R அப்படின்னு சொல்கிறோம். இந்த பியிலேருந்து பிக்கு போகிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து R1, ஏலேருந்து பிக்கு போகிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து R2. இதோட ஆங்கிளை நம்ம தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதோட ஆங்கிள் மொத்தமாக இங்கே வந்து 180 இருக்கும். 180ல் இந்த தீட்டாவை எடுத்துட்டோம் அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் தீட்டா. இந்த மீதி இருக்க ஆங்கிளுக்கு இந்த மாதிரி பேர் கொடுத்துக்கிறோம். இப்போ வாங்க நம்ம தியரி பார்ட்குள்ளே போகலாம். கன்சிடர் an எலக்ட்ரிக் டைபோல் AB along x-axis. x-axisல AB அப்படிங்கிற டைபோல் எடுத்துக்கிறோம். Let P the point at a distance R from its midpoint O. midpoint Oலேருந்து Pங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, Rங்கிற டிஸ்டன்ஸு. Let theta be the angle between the line OP and dipole axis AB. dipole axis ABக்கும் OPங்கிற லைனுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிளை நம்ம தீட்டான்னு சொல்கிறோம். ஓகேவா? Let R1 be the distance of point P from +q and R2 be the distance of point P from -q. +qலேருந்து போகிறத வந்து R1ன்னு சொல்கிறோம், -qலேருந்து போகிறத R2ன்னு சொல்கிறோம். இப்போ வாங்க நம்ம டெரிவேஷன் பார்ட்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைட்டில் என்னவோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா Vன்னு சொல்லுவோம். அதை தான் இந்த கொஷினில் கண்டுபிடிக்க போகிறோம். Vயோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதுக்கு தனியாக ஒரு 3 மார்க்கே இருக்குது, அதில் பார்த்துருப்போம். V is equal to 1/4πε0 into q/r. இப்போ நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் அட் P டியூ டு சார்ஜ் +q மூலிமா, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் மூலிமா Pங்கிற பாயிண்டில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. பொட்டன்ஷியல் அட் P டியூ டு சார்ஜ் -q அதாவது நெகட்டிவ் சார்ஜ் மூலிமா Pங்கிற பாயிண்டில் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது அதை தப்பு பார்க்க போகிறோம். இங்கே V ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம V1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இதுக்கு V2ன்னு எடுத்துக்கலாம். 1/4πε0 into q/, இதோட டிஸ்டன்ஸ் Rன்னு பார்த்துட்டோம். இங்கே +q வச்சு போகிறது என்னது? R1. அதனால இதோட டிஸ்டன்ஸை R1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு -qலேருந்து போகிறது R2. அதனால் இதோட டிஸ்டன்ஸை R2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் Pங்கிற பாயிண்டில் மொத்தமாக எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பொட்டன்ஷியல் டோட்டலாக வேணும் அப்படின்னா பொட்டன்ஷியல் 1ஐயும் பொட்டன்ஷியல் 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. V1க்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், V2க்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை ரெண்டையும் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஓகேவா? V1ஓட வேல்யூ 1/4πε0 into q/r1. V2ஓட வேல்யூ 1/4πε0 into இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால -q/r2. அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். இப்போது நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அதை அப்படியே எடுத்துக்கிறோம், இதை அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1/4πε0 q, 1/4πε0 q இது ரெண்டுமே இதில் காமனாக இருக்கனால அப்படியே இது வெளில எடுத்துறோம். 1 into q வந்து q தானே, q/4πε0. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1/r1 இருக்கும், -1/r2 இருக்கும். இப்போ நம்ம வந்து 1/r1ஐயும் 1/r2ஐயும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம கொசைன் லா யூஸ் பண்ண போகிறோம். பை த கொசைன் லா ஃபார் அ ட்ரையாங்கிள் BOP, அதாவது இந்த ட்ரையாங்கிள் இதை மட்டும் இப்போ எடுத்துக்க போகிறோம். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க இதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். அதை தான் இங்கே நான் சிம்பிளாக ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு cos θ is equal to r² + a² - r1² by 2 into RA. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காஸ் தீட்டா யூஸ் பண்ண போகிறோம், கொசைன்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த தீட்டாக்கு மேலே இருக்க எதுவும் கீழே இருக்க எதுவும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த R1 ஸ்கொயர் பண்ண போகிறோம், ஆனால் மைனஸ் பண்ண போகிறோம். அதனால R²
ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர்1 ஸ்கொயர் பை 2 இன்ட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம் 2 இன்ட்டு ஆர்ஏ. இப்போ அது கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும் 2RA cos theta is equal to R ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர்1 ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன வேணும் R1 தான் வேணும், அதனால் மைனஸ் ஆர்1 ஸ்கொயர் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆர்1 ஸ்கொயராக மாறிடும். இதை அப்படியே எழுதிக்கோங்க ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே இருக்க பாசிட்டிவாக இருக்கிறது இங்கே வந்து நெகட்டிவ் ஆகிடும் மைனஸ் 2RA cos theta. இப்போது நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயரை காமனாக எடுக்க போகிறோம். R1 ஸ்கொயர் அப்படியே இருக்குது, இங்கே ஆர் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 1 ஆகிடும். ப்ளஸ் இங்கே ஆர் ஸ்கொயரே இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் டிவைட் பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ண அந்த ஆர் ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சு, டிவைட் பண்ணது அப்படியே இருக்குது மைனஸ் 2RA cos theta. அதே மாதிரி ஆர் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணதான் இங்கே காமனாக வெளில போயிடுச்சு, டிவைட் பண்ணது அப்படியே இருக்குது. இப்போ மேலே ஒரு ஆரும் கீழே ஒரு ஆரும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2A cos theta பை ஆர் அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். இப்போது இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காஸ் தீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு நமக்கு R1 வேணும்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இங்கே ஆர் ஸ்கொயரை காமனாக எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிட்டோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இஃப் த பாயிண்ட் P இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் த டைபோல், Pங்கிற பாயிண்ட்டு இந்த டைப்போலை விட ரொம்ப தூரமாக இருந்துச்சு அப்படின்னா ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும், அப்போ ஏங்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்க P இப்போ இங்கே அப்படியே போயிடுச்சு, அப்போ இந்த ஆர் வந்து பெருசாகிடும், இந்த ஏ வந்து ரொம்ப சின்னதாகிடும். அதனால் என்ன பண்ண போகிறோம் ஏவை இப்போ நெக்லெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் 1 மைனஸ் 2A cos theta பை ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு வந்து R1 ஸ்கொயர் தேவையில்லை, R1 மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்கொயர் ரைட் சைடில் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக கன்வெர்ட் ஆகிடுது, ஓகேவா. இப்போ இந்த ஆர் ஸ்கொயரை நம்ம ரூட்டை விட்டு வெளில எடுத்துகிட்டு வரும்போது ஆர் ஆகிடும், ஏன்னா அந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அதனால நமக்கு ஆர் மட்டும்தான் கிடைக்கும். இந்த 1 மைனஸ் 2A cos theta பை ஆர், இதுக்கு வந்து ரூட் இருக்குல்ல, ரூட்டை நம்ம வந்து 1/2 அப்படின்னு கூட பவரில் எழுதிக்கலாம். இப்போ நம்ம கடைசி என்ன கண்டுபிடிக்கணும் 1/R1 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்ற போகிறோம். இந்த ஆறு 1/R ஆகிடும், இது வந்து கீழே போகும்போது 1/ன்னு வரும். இப்போ அது திருப்பி மேலே போகும்போது பவர் வந்து -1/2 மாறிடும், ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம் பவரை கொண்டு வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், 1/2 அப்படியே கொண்டு வந்துக்கோங்க, இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ மேலே இருக்க 2வும் கீழே இருக்க 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 ப்ளஸ் A cos theta பை ஆர் நமக்கு 1/R1ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி 1/R2 கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பை த கொசைன் லா ஃபார் ட்ரையாங்கிள் AOP, அதாவது நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து போதில்லை, இந்த ட்ரையாங்கிளை மட்டும் தனியாக இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம காஸ் தீட்டா ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே தீட்டாக்கு பதிலாக 180 டிகிரி மைனஸ் தீட்டான் இருக்குது. என்ன பண்ண போகிறோம் இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம், இதை மைனஸ் பண்ண போகிறோம். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர் பை 2 இன்ட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் 2 இன்ட்டு RA. காஸ் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் தீட்டா, இப்போ காஸ் வந்து 180 டிகிரி மைனஸ் தீட்டாவாக இருக்கிறனால இப்போ நான் ரஃபாக வந்து ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். இது 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி 360 டிகிரி. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 180 டிகிரி மைனஸ் தீட்டா, 180 ப்ளஸ் தீட்டானா இந்த குவாட்ரண்ட்டில் வரும், 180 மைனஸ் தீட்டானாலும் இந்த குவாட்ரண்ட் போகுது. இங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், இங்கே சைன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும், இங்கே டேன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும், இங்கே காஸ் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். இந்த இடத்துல சைன் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ காஸ் என்னவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும். அப்போ மைனஸ் இங்கே கடைசியாக என்ன இருக்குது தீட்டா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த லைனை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம போன இதில் பார்த்த மாதிரி தான், அதே மாதிரி தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு R2 மட்டும்தான் வேணும். மைனஸ் R2 ஸ்கொயர் இங்கே வந்தால் ப்ளஸ் R2 ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே நெகட்டிவாக இருக்கிறது இங்கே வந்தால் பாசிட்டிவாக மாறிடும். நெக்ஸ்ட் லைனில் ஆர் ஸ்கொயரை காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுக்கும் போது இங்கே 1 ஆகிடும், ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் இல்லாதனால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண தான் வெளியில் போயிடுச்சு, டிவைட் பண்ணது அப்படியே இருக்குது. ப்ளஸ் 2RA cos theta, இங்கே ஆர் ஸ்கொயர் இல்லாதனால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணது இங்கே காமனாக வெளில போயிடுச்சு, டிவைட் பண்ணது மட்டும் அப்படியே இருக்குது. மேலே ஒரு ஆரும் கீழே ஒரு ஆரையும் கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான், இஃப் த பாயிண்ட் P இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் த டைபோல், ஆர் வந்து அதிகமாகிடும், ஏ வந்து கம்மியாயிடும்.
இப்போ பிங்கிற பாயிண்ட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும்போது ஆர் அதிகமாகிடும், இந்த ஏ வந்து சின்னதாகிடும். அப்போ என்ன பண்ணுவோம், ஏவை நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். அதனால் இப்போ பைனாமியல் தியரமை பேஸ் பண்ணி இதை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துடுறோம். இப்போ r2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் 1 + 2a cos θ பை r அப்படியே வந்துடும். இப்போ நமக்கு r2 மட்டும் தான் வேணும். இங்கே இருக்க ஸ்கொயரு இங்கே வந்து ரூட்டாக மாறிடும். இப்போது இந்த r ஸ்கொயர் வந்து ரூட்டை விட்டு வெளில வரும்போது ஆறாயிடும். ஏன்னா இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இதுக்கு வந்து ரூட்டுக்கு பதிலாக பவர் 1/2 நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நமக்கு r2 வேணாம், 1/r2 தான் வேணும். 1/r2. அப்போ இது எல்லாத்தையும் ரெசிப்ரோக்கலாக மாற்ற போகிறோம். 1/r இதுக்கு வந்து 1/ன்னு வரும். இது திருப்பி மேலே வரும்போது பவர் வந்து இன்வெர்ஸாக மாறிடும், -1/2. இப்போ பவரை கொண்டு வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. இதை கொண்டு வந்து இங்கே போட்டுடலாம். இப்போ மேலே இருக்க 2வும் கீழே இருக்க 2வும் கேன்சல் ஆகிடும். 1 - a cos θ பை r நமக்கு கிடச்சிரும். நமக்கு வேண்டுங்கிற 1/r1 கிடச்சிருச்சு, 1/r2வும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் இந்த 2 ஈக்குவேஷனையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்க அப்படின்னா v is equal to q/4πε0 அப்படியே வச்சுக்கோங்க. 1/r1ஓட வேல்யூ -1/r2ஓட வேல்யூ. இதை அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி v is equal to q/4πε0. நெக்ஸ்ட் 1/r1ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 1/r 1 + a cos θ பை r. அதை அப்படியே எழுதிக்கிறோம் மைனஸ், ஏன்னா ஃபார்முலாவில் அங்கே மைனஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 1/r2ஓட வேல்யூ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கேயும் 1/r வந்து காமனாக இருக்குது, இங்கேயும் 1/r வந்து காமனாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், வெளியில் எடுத்துடுறோம். இப்போ இந்த இது மட்டும் தான் இருக்கும், 1 + a cos θ பை r. இப்போ இந்த 1/r வெளில போயிடுச்சு, இது பார்க்காதீங்க. இந்த மைனஸை நம்ம இதுக்குள்ளே கொண்டு போகிறோம். அப்போ மைனஸ் இது வந்து +1 இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும், 1 வந்துடும். இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகி ப்ளஸ் ஆகிடும். இந்த டேர்ம் நமக்கு அப்படியே கிடச்சிரும். 1/r இருக்கிறதே மறந்துடுங்க, ஏன்னா அது வெளியில் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த +1ம் -1ம் கேன்சல் ஆகிடுது. a cos θ பை r இங்கேயும் a cos θ பை r 2 டைம்ஸ் இருக்கனால 2a cos θ பை r அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் லைனில் r மல்டிப்ளை ஆகி r ஸ்கொயர் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. q × 2a cos θ பை 4πε0 × r ஸ்கொயர். இப்போ இதுக்கு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு எலக்ட்ரிக் டைபோலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. p is equal to q × 2a. சப்போஸ் p வெக்டாராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு யூனிட் வெக்டாரை போட்டிருப்போம், p கேப்னு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே மேக்னிடியூடாக தான் இருக்குது. அதனால் pக்கு பதிலாக q × 2a இருக்குல்ல, அதை அப்படியே நம்ம pன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இன்ட்டு cos θ பை 4πε0 × r ஸ்கொயர். நெக்ஸ்ட் நான் அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், 1/4πε0 × p cos θ பை r ஸ்கொயர். வெக்டார் ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா பிக்கு நம்ம வெக்டார் போட்டோம்னா ஒரு யூனிட் வெக்டார் கண்டிப்பாக போடணும். அதுக்காக r கேப் யூஸ் பண்ணியிருக்கோம். வெக்டார் ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி cos θ sin θன்னு எதுவுமே எழுதக்கூடாது. அவ்வளோதான், இதான் ஃபைனல் ஆன்சர். v is equal to 1/4πε0 p வெக்டார் இன்ட்டு r கேப் பை r ஸ்கொயர். இதோட அந்த கொஷின் முடிஞ்சுது. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு மட்டும் கேட்டால் நம்ம அது வரைக்கும் எழுதலாம். வித் ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு 3 ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. அது 3மே எழுதி ஆகணும். இப்போ வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேஸ், if the point P lies on the axial line of the dipole on the side of plus q, then theta is equal to 0 degree. Then the electric potential becomes. இந்த பாயிண்டில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா if the point Pங்கிற பாயிண்ட்டு lies on the axial line of the dipole, அந்த டைப்போலில் ஆக்சியல் லைனில் இப்போ நம்ம வச்சுருக்கோம். on the side of plus qனா இது. இப்போ வைக்கும் போது தீட்டா வந்து 0 டிகிரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா இப்போ ஃபுல்லாக பார்க்கும்போது 360 டிகிரி. இங்கே 0, இங்கே வந்தால் 90, இங்கே வந்தால் 180, இங்கே வந்தால் 360. ப்ளஸ் கியூ எங்கே இருக்குது, 0 டிகிரியில் இருக்குது. அதனால் 0 டிகிரின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வச்சுருந்தா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி மாறும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ஈக்குவேஷனுக்கு போகலாம். இந்த ஈக்குவேஷனில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சியல் லைனில் இருக்கும் போது ப்ளஸ் கியூவில் இருக்கும் போது தீட்டா வந்து 0 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம தீட்டாக்கு பதிலாக 0 டிகிரியை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ் 0 டிகிரியோட வேல்யூ என்ன, 1. அப்போ p × 1 என்ன ஆகிடும், p தான் வரும். அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். v is equal to 1/4πε0 × p/r². இப்போது நான் சொன்னதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா,
If the point P lies on the axial line of the dipole on the side of minus q, then theta வந்து 180 degree. Then electric potential எப்படி மாறும்? நெக்ஸ்ட் கேஸில் அதே டைப்போலு ஆக்சியல் லைனில் மைனஸ் க்யூவில் இருக்கும் போது தீட்டா வந்து 180ன்னு சொல்கிறாங்க. எப்படி இங்கே தான் 0, இங்கே 90, இங்கே வந்து 180. அதனால தான் 180ன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சோம்ல, அந்த ஈக்குவேஷனில் தீட்டாக்கு பதிலாக 180 டிகிரியை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். காஸ் 180யோட வேல்யூ என்ன? -1. அதனால் p இன்ட்டு -1ஓட வேல்யூ என்ன? -p. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு முன்னாடி மைனஸ் போட்டு எழுதிக்கலாம். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. v is equal to -1/4π ε0 into p/r². இப்போ தேர்டு கேஸ் பார்க்கலாம். If the point P lies on the equatorial line of the dipole, then theta வந்து 90 degree. Hence, electric potential எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் லைனில் வந்து Pங்கிற பாயிண்ட்டு, அதாவது ப்ளஸ்ஸும் இங்கே தான் போகுது, மைனஸும் இங்கே தான் போகுது. அப்போ இது என்ன டிகிரி? 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இந்த ஃபார்முலாவில் வந்து தீட்டாக்கு பதிலாக நம்ம 90 டிகிரி அப்ளை பண்ண போகிறோம். காஸ் 90யோட வேல்யூ என்ன? 0. அப்போ மொத்தமாகவே 0 ஆகிடும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. v is equal to 0. இங்கே காமனாக கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் q மைனஸ் q எதுவும் மென்ஷன் பண்ணல. பாயிண்ட் P வந்து ஈக்குவட்டோரியல் லைனில் வந்து லையானா அப்படின்னாவே தீட்டா வந்து 90ன்னு சொல்லிட்டோம். 90 அப்ளை பண்ணால் 0 கிடச்சிடுது. அவ்வளோதான் அந்த கொஷின் முடிஞ்சுது. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் புக்கில் இன்னும் சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. நான் எழுதியிருக்கதை மட்டும் அப்படியே எழுதுனீங்கனாவே போதும். உங்களுக்கு ஷுவராக 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் இந்த 5 மார்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர் இந்த 5 மார்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.